என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட். ஏட்டா வெக்டார் ப்ராடக்டோட குணநலங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். வெக்டார் ப்ராடக்ட்னு சொன்னாலும் சரி, கிராஸ் ப்ராடக்ட்னு சொன்னாலும் சரி, ரெண்டு ஒன்று தான். ஏட்டா இப்போ பாருங்கள், த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ வெக்டார், ரைட் தானே? எனி டூ வெக்டாரோட வெக்டார் ப்ராடக்ட், ரைட்டா, இஸ் ஆல்வேஸ் அனதர் வெக்டார். அது இன்னொரு வெக்டார், சி வெக்டாராக தானே இருக்கும். வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ வெக்டார், ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இருக்குது. அது இது ரெண்டோட ப்ராடக்ட். த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ ப்ராடக்ட், ஏதாவது ரெண்டு வெக்டார் ப்ராடக்டோட ரிப்ளை என்னவாக இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? சி. அதாவது இது இஸ் அனதர் வெக்டார், வேற ஒரு வெக்டாராக இருக்கும். அதாவது இஸ் அனதர் வெக்டார் ஹூஸ் டைரக்ஷன், அதனோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த these two vectors, ரைட்டா? அதானே சொல்கிறேன், இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் தீஸ் டூ வெக்டார்ஸ், ரைட்டா? இதானே சொல்லியிருந்தான், இதானே நம்ம பார்த்தோம். அதாவது வெக்டார் ஏ, வெக்டார் பி, ஏ வெக்டார், பி வெக்டார். அப்போ என்ன சொல்கிறான்? சி வெக்டார்னு ஒன்று இருக்குது. அந்த சி வெக்டார் என்னது? அதான் சொல்கிறான், த வெக்டார் ப்ராடக்ட். அப்படி இதனோட பெருக்கல், அந்த ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ வெக்டார். எனி டூ இது ஏபியாக இருக்கலாம், சிடி என்ன வேணா இருக்கலாம். அதாவது எனி டூ வெக்டார் ஆல்வேஸ் அனதர் வெக்டார். இதனோட ப்ராடக்ட் பெருக்கல் என்னவாக இருக்கும்? வேறு ஒரு வெக்டாராக இருக்கும். ஆனால் அந்த வெக்டாருக்குள்ளே இதனோட ரெண்டு பெருக்கல் தொகையோட மேக்னிடியூட் இருக்கும். இது 2 5ன்னு 10 ஆகிப்போச்சு, 10 இருக்கும். அதான் டைரக்ஷன் என்னவாக இருக்கும்? இதனோட பிளெயின் இந்த இருக்குல்ல, எக்ஸுக்கும் இது ஏக்கு பிக்கு நடுவில் பிளெயினுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த இருக்குல்ல, பெர்பெண்டிகுலர் செங்குத்தாக இருக்கும் அப்படிங்கிறான். அதான் சொல்கிறான், த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் ஆல்வேஸ் அனதர் வெக்டார். இது வேற ஒரு வெக்டாராக இருக்கும். ஹூஸ் டைரக்ஷன், அதனோட டைரக்ஷன் திசை எவ்வாறு இருக்கும்? இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளெயின். பிளெயின்னா சமவெளி. இந்த சமவெளி ஆஃப் பிளெயின் கண்டெய்னிங் தீஸ் டூ வெக்டார்ஸ். இந்த ரெண்டு வெக்டார் ஏ என்ற பி என்ற வெக்டார் வைத்திருக்கக்கூடிய சமவெளிக்கு செங்குத்தாக இருக்கும். பெர்பெண்டிகுலர் டு த தீஸ் டூ வெக்டார்ஸ் பிளெயின் ஏரியா, ரைட்டா? அதான் சொல்லியிருக்கான். நல்லா பாருங்கள், ஹூஸ் டைரக்ஷன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் தீஸ் டூ வெக்டார்ஸ், ரைட்டா? இதை தான் சொல்லியிருக்கான், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, தி ஆர்த்தோகனல் டு போத். அந்த சி வெக்டாரோட டைரக்ஷனானது ஆர்த்தோகனலாக இருக்கும். யாருக்கு? இந்த ஏக்கும் பிக்கும். ஏன் செங்குத்தாக தானே இருக்குது? இந்த ஏபி வேறு டைரக்ஷன் இருக்குது, மூணுமே செங்குத்தாக இருக்கும், ரைட்டா? அதுதான் சொல்கிறான். அதாவது இஸ் ஆர்த்தோகனல் டு போத் ஆஃப் ஏ அண்ட் பி ஈவன் தோ த வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி மே ஆர் மே நாட் பி மியூச்சுவலி ஆர்த்தோகனல். இந்த ஏயும் பியும் ஆர்த்தோகனல் என்னது? 90 டிகிரி ஆர்த்தோகனலாக இல்லாட்டா கூட அந்த சி இருக்கு இல்லையா, இதனோட ஈல்டு, இது ரெண்டு சேர்ந்து வந்த ப்ராடக்ட்டு, அது இந்த ரெண்டுக்குமே ஆர்த்தோகனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ரெண்டுக்குமே செங்குத்தாக இது தானே. எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஏ வெக்டார், இது பி வெக்டார், இது சி வெக்டார். இது ரெண்டு தானே. இது ரெண்டையும் பெருக்குனா சி வருது. அப்போ இதுக்கும் இது செங்குத்து தான், இதுக்கு இது செங்குத்து தான், இது பிளேனுக்கு செங்குத்து தான். அதான் சொல்கிறான், இந்த ரெண்டு கூட ஒன்றுக்குள்ளே ஒன்று செங்குத்து இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது செங்குத்தாக இருந்தாலும் சரி, ஏயும் பியும் செங்குத்தாக இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த சி இந்த ரெண்டுக்கும் செங்குத்தாகத்தான் இருக்கும் என்கிறான், ரைட்டா? நல்லா பாருங்கள், ஆர்த்தோகனல் டு போத் ஆஃப் த வெக்டார். இது எது ஆர்த்தோகனல் டு போத் ஆஃப் த வெக்டார்? சி என்ற வெக்டார். சி என்ற வெக்டார் அதானே ஈல்டு கொடுக்குது. இஸ் அனதர் வெக்டார்னு சொல்கிறேன். ரெண்டோட ப்ராடக்ட் தானே சி. அப்போது அது ஆர்த்தோகனல் டு போத் த வெக்டார் ஏ அண்ட் பி ஈவன் தோ இருந்த போதிலும், எப்படி? த வெக்டார் ஏ அண்ட் பி மே ஆர் மே நாட் பி நேச்சுரல் மியூச்சுவலி ஆர்த்தோகனல். இந்த ஏ மற்றும் பியும் ரெண்டுமே ஆர்த்தோகனலாக ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனலாக இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த சி என்பது ரெண்டுக்குமே ஆர்த்தோகனல் தான் என்று சொல்கிறான். அதான் சொல்கிறான், ஈவன் தோ தட் தீஸ் டூ வெக்டார்ஸ் மேனே இருந்தால், இது மே நாட் பி இல்லாமல் இருந்தால், எப்படி? மியூச்சுவலி ஆர்த்தோகனல். ரெண்டுமே ஏ பியும், இது ஏ இது பியும் ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல் 90 டிகிரி இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த சி ஆர்த்தோகனல் தான் ரெண்டுக்கும் அப்படின்றான், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட், த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஏன் கம்யூட்டேட்டிவ் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த தம்ப் ரூல்ஸ் எப்படி? இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்டா? இது என்னது? வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி. என்னது? அதே மாதிரி என்ன வரணும்? வெக்டார் பி இன்ட்டு வெக்டார் ஏ வரணும். ஆனால் மைனஸ் வருது, ரைட்டா? மைனஸ் எல்லாம் வந்துச்சு. இங்கே பாருங்கள், காமிக்கிறேன்.
இந்த போட்டிருக்காங்கல்ல வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வெக்டார் பி இன்ட்டு வெக்டார் அது பிராக்கெட்டுக்குள்ளே போடணும், ரெண்டுக்குமே அந்த மைனஸ் பொருந்தும் ரைட்டா. அதை மைனஸ் வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி ரைட்டா. இது ரெண்டையும் பேருக்குன்னா மைனஸ், ஆனால் கம்யூட்டேட்டிவ் என்ன இருக்கும், அந்த மைனஸ் இருக்கக்கூடாது. வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி சீக்கல் டு வெக்டார் பி இன்ட்டு வெக்டார் ஏவாக இருக்கணும் ரைட்டா. ஆனால் இது இல்லை இல்லையா, ஏன் இல்லை அப்படின்னா இந்த ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தா இது வருது, இது வருது, இது வருது. இந்த ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தா இது வருது ரைட்டா, வருதா. அப்போ இது இஸ் நாட் ஏ கம்யூட்டேட்டிவ். ஏன்னா ஒய் ஆக்சிஸில் போகும்போது இது சைன் தீட்டா சீக்குவல் டு ப்ளஸ் 1, இங்கே இது 90 டிகிரி, அதே 270 டிகிரி எவ்வளவு, இது ப்ளஸ் 1 இது -1 ரைட்டா. பாக்கி இது 0 இதுவும் 0 சைன் தீட்டாவில் ரைட்டா. இது என்னது 90 டிகிரி, இது 0 டிகிரின்னு சொல்லலாம், இல்லை 360 சொல்லலாம். இது என்னது எக்ஸ் ஆக்சிஸ் 180, இது என்னது ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ் 90 என்னது 1 + 1 சைன் தீட்டா. இது என்னது 270 மைனஸ் 270 டிகிரி, இது என்ன -1 ரைட்டா. இது மட்டும் 4 பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் சைன் தீட்டா மேக்ஸிமம் எங்கே 90 தான் மேக்ஸிமம், அதுதானே +1, பாக்கி எங்கேயும் +1 இல்லை ரைட்டா. இதுதான் ஹையஸ்ட், அது இது கம்யூட்டேட்டிவ் கிடையாது. அப்போ த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் ஆர் நாட் கம்யூட்டேட்டிவ், இது கம்யூட்டேட்டிவ் கிடையாது. ஏன்னா வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி இஸ் நாட் ஈக்குவல் டு வெக்டார் பி இன்ட்டு வெக்டார் ஏ. ஏன்னா இசி அது மைனஸ் வெக்டார் பிராக்கெட் ஓப்பன் வெக்டார் பி இன்ட்டு வெக்டார் ஏ வருது. அதனால் இது ரெண்டுமே சரி கிடையாது, அதனால் இது கம்யூட்டேட்டிவ் கிடையாது. அதனால் நல்லா பாருங்கள், இது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிராக்கெட் ஆஃப் வெக்டார் பி இன்ட்டு வெக்டார் ஏ தானே வருது, அதானே பார்த்தோம். அதனால் இது கம்யூட்டேட்டிவ் கிடையாது. ஹியர் இட் இஸ் ஒர்த் வைல் டு நோட், இது நம்ம கீழே நோட் பண்ணுவதற்கு இருக்கிறது. என்ன இருக்குன்னா தட் அதாவது மாடுலேஷன் ஆஃப் வெக்டார் ஏ அண்டு வெக்டார் பி அப்படின்னா இது மேக்னிடியூட் மட்டும் ரைட்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலேஷன் ஆஃப் வெக்டார் பி அண்ட் வெக்டார் ஏ ரைட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா அப்படிங்கிறான். இது மாடுலேஷன் தான் என்னது, டேரெக்ஷனாக குறிக்காது ரைட்டா, அது அளவை தான் குறிக்கும். அது வந்து சேமு தான் ரைட்டா, இது அளவு சேம், ஆனால் டேரெக்ஷன் மாறிடுச்சு இல்லையா. அங்கே எப்படி டேரெக்ஷன் மாறிச்சு, இங்கே டேரெக்ஷன் தானே மாறுது. இந்த டேரெக்ஷனில் போகும்போது மைனஸ் வருது, மேலே போகும்போது ப்ளஸ் வருது, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா. அப்போ இது மேக்னிடியூட் மாறல இல்லையா, அளவு ஒன்று தான் ரைட்டா. அதை தான் சொல்கிறான் மாடுலேஷன் ஆஃப் வெக்டார் ஏ அளவு ரைட்டா மேக்னிடியூட் அண்ட் வெக்டார் பி இஸ் ஈக்குவல் டு மாடுலேஷன் ஆஃப் வெக்டார் பி இன்ட்டு வெக்டார் ஏ. அப்போ இது எப்படி இருக்கும், இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா அப்படிங்கிறான். இன்கேஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டார்ஸ் வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி அண்ட் வெக்டார் பி இஸ் வெக்டார் ஏ த மேக்னிடியூட் ஆர் ஈக்குவல், மேக்னிடியூட் சமம். பட் ஆனால் டேரெக்ஷன் ஆர் நாட், டேரெக்ஷன் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். டேரெக்ஷன் வந்து ஆப்போசிட் தானே, டேரெக்ஷன் சார் ஆப்போசிட் மைனஸ் ஆகிடுது இல்லை. வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி ஈக்குவல் டு மைனஸ் வெக்டார் பி இன்ட்டு வெக்டார் ஏ ரைட்டா, அதுதான் சொல்லியிருக்கான் ரைட்டா. சரி நெக்ஸ்ட்டு த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ். அப்போ இதோட ப்ராடக்ட் எப்படின்னா த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் வில் ஹேவ் மேக்ஸிமம் மேக்னிடியூட் வென் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. சைன் தீட்டா 1 இருக்கும்போது இதனோட அளவு இப்போ எங்கே அதிகமாக இருக்கும், 90 டிகிரியில் அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்துட்டோம்ல, ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன், திரும்பி சொல்லி கொடுக்குறேன். இது 0, இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் ரைட்டா. இது ஒய், இது மைனஸ் ஒய், இது எக்ஸு, இது மைனஸ் எக்ஸு. அப்போ 0 டிகிரி இங்கே 0னால 360 1 தான். இது 90, இது 180 -180, இது 270 ரைட்டா. அப்போ நீங்கள் இப்போ கவனிங்க, இங்கே தான் 1, இது சைன் 90 என்னது 1 + 1 + 1, இது -1, 270 என்னது -1. அப்போ 180 என்னது 0, சைவர் என்ன சைவர் இல்லை 360 0. சைன் 0னால சைன் 180னால 0 தான், சைன் 90னா +1 இதுதான் அதிகம். அப்போ சைன் 270னா -1 ரைட்டா. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப சொல்கிறேன். அப்போ த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ், 2 வெக்டாரின் ப்ராடக்ட் வந்து வில் ஹேவ் மேக்ஸிமம் எங்கே இருக்குது 90ல் தான் இருக்குது. மேக்ஸிமம் மேக்னிடியூட் அளவு எவ்வளோ இங்கே அதிகமாக இருக்குது, வென் சைன் தீட்டா சிக்கல் டு 1, சைன் தீட்டா 1 இருக்கும்போது 1 இருந்தால் என்ன அர்த்தம், தீட்டா சிக்கல் டு 90 டிகிரின்னு அர்த்தம் ரைட்டா. அது வென் த வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி ஆர் ஆர்த்தோகனல் டு ஈச் அதர். இது ஆர்த்தோகனல் தானே, ஆர்த்தோகனல் 90 டிகிரி தானே. ஆர்த்தோகனல் இது இருக்குல்ல, வெக்டார் ஏ, இது ஏ வெக்டார் ரைட்டா, இது பி வெக்டார், இது 90 டிகிரி சைன்
90 டிகிரி. அப்படின்னா இது என்னது 1 ரைட்டா. அப்போ 90 டிகிரி தானே. அப்போ 90 டிகிரி இருந்தால் ஆர்த்தோகனல். சரியா? அதான் when the vector A and vector B are orthogonal to each other. அதை தான் போட்டிருக்கான். ஏன்னா வெக்டார் A and வெக்டார் B இஸ் மேக்ஸிமம். அதை ப்ராக்கெட்டை போட்டுக்கணும். மேக்ஸிமம் ஈக்குவல் டு ஏபி. ஏபி என்னது சைன் தீட்டா. இது எப்படி எழுதணும்? ஏபி சைன் தீட்டா என் கேப்னு எழுதணும். என் கேப்னா அந்த சி ஆக்சிஸை குறிக்குது ரைட்டா. பெர்பெண்டிகுலர் டு ஏபி பிளைன் ரைட்டா. அப்போ ஏ அந்த இடத்துல சைன் தீட்டா வரல. எப்படின்னா தீட்டா 90. தீட்டா 90னா 1 தானே. அப்போ 1 தானே போகணும் தெரியல. இன்ட்டு சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். எழுதினாலும் 1 தானே. இந்த இன்ட்டு சைன் தீட்டா. சைன் தீட்டானா 90னா 1 தான் வரும் இடத்துல. அப்போ 1 இன்ட்டு ஏபி என் கேப். அது இப்படி 1 போட்டாலும் சரி போடாமல் இருந்தாலும் சரி. அதனால தான் எழுதலை. அப்போ நெக்ஸ்ட்டு த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 நான்-ஜீரோ வெக்டார்ஸ். அதாவது நான்-ஜீரோ வெக்டார்னா வெக்டாரில் வந்து அங்கே அளவு இருக்குதுன்னு அர்த்தம் ரைட்டா. அளவு டைரக்ஷன் இருக்குது ரைட்டா. அது இப்படி எழுதாட்டாலும் வெக்டார் ப்ராடக்ட் போடலாம். நான்-ஜீரோ ப்ராடக்ட்னா வெக்டாரில் மேக்னிடியூட் இருக்குது, திசையும் இருக்குதுன்னு அர்த்தம். த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 நான்-ஜீரோ வெக்டார்ஸ் வில் பி மினிமம். அது எங்கே மினிமமாக இருக்கும்? -270 தானே மினிமமாக இருக்கும். ஜீரோவுக்கு கீழே தானே -1. அப்போது எங்கே இருக்கும் அப்படின்னா அதை பாருங்கள். இந்த வெக்டார் பற்றி மேக்ஸிமம் வந்து +1. அது 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி +1. அதுக்கடுத்து 0. அதுக்கடுத்து -1 தான் எல்லாத்தையும் கம்மி. அது எங்கே இருக்குது? 270 இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? மேக்ஸிமம் வந்து 1. அப்போ இந்த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 நான்-ஜீரோ வெக்டார்ஸ் வில் பி மினிமம். மினிமம் எங்கே இருக்குது? வென் சைன் தீட்டா ஈக்குவல் டு 0. 0ன்னும் போது என்ன இருக்குது? 0. ஆமாம், சைன் தீட்டா ஈக்குவல் 0 தான் இருக்கும் ரைட்டா. ஏன்னா அதுதானே 0 to 1 தானே பாசிட்டிவ் தான் பார்க்குறான். அவன் நெகட்டிவ் பார்க்கல ரைட்டா. அதனால் 0 சைன், அதாவது 0வாக இருந்தாலும் 180 இருந்தாலும் என்னது ரெண்டுமே மினிமம் தான் ரைட்டா. மினிமமாக தான் இருக்கும். 0 தான், ரெண்டுமே 0 தான் ரைட்டா. இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவல் டு 0. அதேமாதிரி சைன் தீட்டா ஈக்குவல் டு 180 0 தான். அதேமாதிரி சைன் தீட்டா 360 0 தான். 360 0 0 தான். அதனால் இது எங்கே இருக்கும்? 0வாக இருக்கும். A cross B, அதாவது வெக்டார் A இன்ட்டு வெக்டார் B இஸ் மினிமம் இஸ் ஈக்குவல் டு எங்கே? 0. 0 இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சைன் 0 நல்லா இருக்கும். சைன் 0 இது 180. அப்போ இந்த ரெண்டுலேயுமே என்னவாக இருக்கும்? சைன் தீட்டா என்னது? சைன் 0 180 0வாக இருக்கும் ரைட்டா. சைன் 0ன்னு சைன் தீட்டா 0 அப்படின்னாலும் 0 தான். சைன் தீட்டா 180. சைன் 180 0 தான். அதனால் இது எங்கே இருக்கும்? மினிமம் எங்கே இருக்குது? 0 ரைட்டா. பாசிட்டிவ் சொல்லிகிட்டு இருக்கான். சரியா? பார்த்துக்கோங்க. த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 நான்-ஜீரோ வெக்டார்ஸ் வில் பி மினிமம் when theta is equal to 0. theta 0 and theta is equal to 0வாக இருக்கும்போது தீட்டா அதனோட என்னது? தீட்டா is equal to 0 ஆர் 180. 0வாக இருந்தாலும் 180 இருந்தாலும் ஏன்னா சைன் தீட்டா is equal to 0 தான் ரைட்டா. மாடுலேஷன் ஆஃப் சைன் தீட்டா அந்த வேல்யூ என்னது? 0. மாடுலேஷன் ஆஃப் சைன் தீட்டான்னு போட்டுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 நான்-ஜீரோ வெக்டார்ஸ் vanishes if the vectors are either parallel or anti-parallel. அது ரைட் தானே? vanishes the vector, அதாவது the vector product, ரெண்டு வெக்டாரோட ப்ராடக்ட் பெருக்கலானது ஆஃப் 2 நான்-ஜீரோ வெக்டார்ஸ். நான்-ஜீரோனா 0ன்னு என்ன ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். நான்-ஜீரோனா அதில் ஏதோ மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்கும். அதை வெக்டார்னு சொன்னாலே போதும். அவன் சும்மாவது நான்-ஜீரோன்னு சொல்லியிருக்கான். த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ்னு போடலாம். ஆனால் வந்து நான்-ஜீரோனா அதை கொஞ்சம் கூட்டி எழுதியிருக்கான். அதை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலை. இல்லாமல் இல்லை, இருக்குது. அதில் ஏதோ மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 நான்-ஜீரோ வெக்டார்ஸ் வேனிசஸ்னால் காணாமல் போய் விடுகிறது. இந்த ரெண்டு வெக்டாரோட ப்ராடக்ட் எப்போ எங்கே காணாமல் போகும்? அது 0 டிகிரியாக இருக்கணும், இல்லை 180 டிகிரியாக இருக்கணும். அப்போ தானே காணாமல் போகும், 0 ஆகும். இஃப் த வெக்டார் ஆர் எய்தர் பேரலல் ஆர் ஆன்டி பேரலல். ஒன்று பேரலாக இருந்தால் காணாமல் போயிடும், இல்லை ஆன்டி பேரலாக காணாமல் போயிடும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு வெக்டார் இப்படி போகுது, இன்னொரு வெக்டார் இப்படி போகுது. இதனோட டிகிரி எவ்வளவு? 0. அப்போ சைன் 0 = 0 டிகிரி = 0 தானே. அதனால தான் இது பேரலல் என்னது? இது பேரலல் ரைட்டா. இதுவும் பேரலல். ரெண்டு வெக்டார், இது A இது B. சரியா? ரெண்டு வெக்டார் பேரலல் இருந்தால் அதனோட ஆங்கிள் எவ்வளவு? 0. அப்போ சைன் 0 = எவ்வளவு? 0. சைன் தீட்டா அப்படின்னு போடுவோம். தீட்டாக்கு பதில் 0 தானே போடும். 0 = 0. இப்போ நெக்ஸ்ட்டு இது பேரலல். இப்போ ஆன்டி பேரலலுக்கு வாங்க.
இப்போ இது ஏ போகுது, ஏ வெக்டார் ஏ, இது வெக்டார் பி ஆப்போசிட்டில் போகுது. அப்போ ஆங்கிலம் எவ்வளவு? 180. இது வெக்டார் பி 180, ரைட்டா? அப்போ சைன் 180 எவ்வளவு? 180 இஸ் ஈக்குவல் டு 0. இது சைன் தீட்டாவும் 0, சைன் 0வும் 0, சைன் 180 0. 180 தானே இது. இது ஆன்டி பேரலல். இதுக்கு பேர் பேரலல், இதுக்கு பேர் ஆன்டி பேரலல். எதிர் திசையில் போகுது, ரைட்டா? அப்போ 180, 180 0 தான். அதான் போட்டிருக்கான். பாருங்கள், அதாவது இஃப் த வெக்டார்ஸ் ஆர் எய்தர் பேரலாக இருந்தாலும் சரி, ஆன்டி பேரலாக இருந்தாலும் சரி. பேரலல்னா 0 டிகிரி, ஆன்டி பேரலல்னா 180 டிகிரி. ரெண்டுலேயுமே 0 தான் வேல்யூ. சைன் 0 இஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 0, ரைட்டா? நெக்ஸ்ட்டு செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட். செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட்னா இப்போ வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் ஏன்னு அர்த்தம். அப்போ வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் ஏன்னு என்னது? த ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார். ரெண்டு வெக்டார் ஒரே வெக்டார் தான், ரெண்டையும் பெருக்கிறோம். அந்த அதை செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளுது. ஒரே வெக்டார் ரெண்டாக பிரிஞ்சு பெருக்கிறது, ரைட்டா? அப்போ இப்போ ஏ வெக்டார் இருக்கப்பா, அதே மாதிரி இன்னொரு ஏ வெக்டார், அதே மேக்னிடியூட், அதே டைரக்ஷன், ரைட்டா? அப்போ சேம் டைரக்ஷன் தான் இருக்குது. அப்போ த செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட், உதாரணமாக த ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார், த ப்ராடக்ட் ஆஃப் எ வெக்டார், அதாவது வித் இட் செல்ஃப், ஒரு வெக்டார் தன்னைத்தானே தன் கூடயே பெருக்கிக் கொள்கிறது. அப்போ டபுள் ஒரே மாதிரியே ரெண்டு வெக்டார் அர்த்தம். த ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் வித் இட் செல்ஃப், அது கூடயே பெருக்கிக் கொள்கிறது. இஸ் நல் வெக்டார். அப்படின்னா அது பேர் ஒன்றுமே இல்லாத வெக்டார் என்று பொருள்படுகிறது. ஏன்னு சொல்லினா அதனோட தீட்டா வந்து 0 ஆயிடும். ஒரு வெக்டார் தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளுதுன்னா அதுக்கு வந்து ஆங்கிள் இருக்கா? இல்லை, 0. அப்போ ஆங்கிள் 0னா சைன் 0 சைக்கிள் என்னது? 0. அப்போ அந்த இடத்துல நீ வேல்யூ போட்டு என்னென்னா ஏன்றது ஒரு மேக்னிடியூட், அதாவது வெக்டார் ஏவோட மேக்னிடியூட். இன்னொரு ஏன்றது என்னது? இன்னொரு வெக்டாரோட மேக்னிடியூட் இன்ட்டு சைன் தீட்டா. சைன் தீட்டானா 0. அப்போ 0 சைன் 0 சைக்கிள் 0. அப்போ 0 ஏ இப்போ மேக்னிடியூட் என்ன கூட இருக்கட்டும், 10 இருந்தாலும் 0 பிறகுன்னா 0 தானே, 0 தானே வரும். அப்போ 0 தான் வந்திருக்கு, 0 தான் போட்டிருக்கான். நல்லா பார்த்துக்கோங்க, 0 வெக்டார், புரியுதா? அதுக்கு பேர் நல் வெக்டார். உதாரணம் சொல்கிறேங்க இல்லைங்களேன். இப்போ ஏ வெக்டாருக்கு வந்து ஏ வெக்டார், அதில் ஒரு 3 மேக்னிடியூட் இருக்குது. டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கிறோம். இன்னொரு ஏ வெக்டார் அதேமாரி இன்ட்டு ஏ வெக்டார், இது ஒரு 3 மேக்னிடியூட் இருக்குது, அதே எக்ஸிஸ் வச்சுக்கோ. இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? ஏன்னா 3, இந்த ஏக்கு ஒரு 3 இன்ட்டு 3 9 ஆச்சா? அப்போ சைன் தீட்டா அது ஏ பேரலல் தானே, ஏன்ட்டு இது என்ன டைரக்ஷன்? அதே டைரக்ஷன். அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னும் போது 0 தானே, இன்ட்டு 0. அப்போ இது பெருக்குனா இன்ட்டு 0 தானே. அப்போ 0 9 இன்ட்டு 0 0 தானே. அப்போ நல் வெக்டார், அதாவது நல் 0 வெக்டார். போதுமா? சரி, நெக்ஸ்ட்டு இன் ஃபிசிக்ஸு த நல் வெக்டார், அதாவது 0 வெக்டார் இஸ் சிம்பிளி டினோட்டட் எஸ் 0. அது எப்படி நம்ம நோட் பண்ணுறோம்னு சொன்னால், 0 போட்டு மேலே ஒரு வெக்டார் போட்டேன்னா அது வந்து நல் வெக்டார்னு சொல்கிறாங்க ஃபிசிக்ஸில் அப்படின்றாப்ல. நெக்ஸ்ட்டு த செல்ஃப் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார் ஆர் திஸ் 0 அப்படின்றான். அப்போ செல்ஃப், அதாவது யூனிட் வெக்டார்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வெக்டார், அந்த வெக்டாரில் மேக்னிடியூடு டைரக்ஷன் இருக்கும். அந்த மேக்னிடியூட அந்த வெக்டாரில் அதே மேக்னிடியூட் வச்சு டிவைட் பண்ணேன்னா மீதி டைரக்ஷன் தான் மிஞ்சும். அதுக்கு பேர் தான் யூனிட் வெக்டார். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், திரும்பி சொல்லித்தரேன். இப்போ ஒரு வெக்டார், அப்போ ஐன்ற ஒரு வெக்டார் இருக்கப்பா, என்னது? டைரக்ஷனில் வெக்டார், ரைட்டா? இப்போ நம்ம ஏன்ற ஒரு வெக்டார் இருக்குது, ஏன்ற ஒரு வெக்டார் இருக்குன்னா அது வந்து யூனிட் வெக்டார்னு எப்படி சொல்லுவாங்க? ஏக்கு வந்து 5 இருக்குது மேக்னிடியூடு, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போது 5 எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்டா? எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இதை அதனோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணணும். எதனோட மேக்னிடியூட்? வெக்டார் ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் டிவைட் பண்ணால் 5 கட் பண்ணி 1 ஆயிருமா? ஒரு எக்ஸ் டைரக்ஷன் மட்டும்தான் இருக்குது. எது எப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இதுதான் யூனிட் வெக்டார் ஐ. சரி, நல்லா பாருங்கள். இன் ஃபிசிக்ஸு நெக்ஸ்ட் த செல்ஃப் வெக்டார் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் யூனிட் வெக்டார். இப்போ யூனிட் வெக்டார் வந்து தன்னைத்தானே பெருக்குகிறது, இந்த செல்ஃப் ப்ராடக்ட், ரைட்டா? ஏற்கனவே நம்ம ஒரு வெக்டாரை பெருக்கணும்ல, அதே மாதிரி யூனிட் வெக்டார்னா ஐஜேகே தானே. யூனிட் வெக்டார்னா ஐஜேகே, அதில் என்ன இருக்குது? டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அப்போது த செல்ஃப் வெக்டார் ப்ராடக்ட், வெக்டார்னா செல்ஃப் வெக்டார்னா ஒரு வெக்டார் தன்னைத்தானே பெருக்கிக் கொள்கிறது அர்த்தம். அதை செல்ஃப் வெக்டார் ப்ராடக்ட் பெருக்குகிறது. எதை? தன்னைத்தானே பெருக்கிக் கொள்கிறது. இப்போ ஐ கூட பெருக்கிக்கிறது, ஜே கூட பெருக்கிக்கிறது, கே கூட பெருக்கிக்கிறது. வெக்டார் ஐன்றது ஒரு
வெக்டார் அது வந்து என்ன வெக்டார் அது கேப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கேப்பானது இன்னொரு கேப்பு அதே மாதிரி அதே கேப்பை கூட பெருக்கிக் கொள்வது. அதாவது செல்ஃப் வெக்டார் ப்ராடக்ட் பெருக்கிக் கொள்வது ஆஃப் யூனிட் வெக்டார். இது என்ன சொல்லுவாங்க? இந்த கேப் போட்டோம்னா யூனிட் வெக்டார் வந்து தன்னைத்தானே பெருக்கிக் கொள்வது. ஆர் தஸ் ஜீரோ, அதுவும் ஜீரோ தான் அப்படிங்கிறான். ஏன் ஜீரோ அப்படின்னு சொல்கிறான்னா அதுவும் ஜீரோ தானே, டைரெக்ஷன் ஒன்று தானே, ஒரே டைரெக்ஷன். சைன் ஜீரோ சைக்கிள் என்னது? ஜீரோ. சைன் 90 தான் 1 ரைட்டா. ஒரு யூனிட் வெக்டார் வந்து தன்னைத்தானே பெருக்கி கொண்டாலும் அது ஜீரோ. அங்கே மேலே என்ன படித்தோம் இதுக்கு முந்தைய? யூனிட் வெக்டார் தன்னைத்தானே பெருக்கி கொண்டால் காஸ் தீட்டாவில் 1 டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா யூனிட் வெக்டாரில் ஐ ஜே உடைய ஜே கே கூடயோ இல்லை மாறுபட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஜீரோ. ஆனால் இங்கே தன்னைத்தானே பெருக்கி கொண்டால் ஜீரோ, வேறு யூனிட் வெக்டார்களோட பெருக்கி கொண்டால் 1 ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. தன்னைத்தானே பெருக்கி கொண்டால் இது ஜீரோ. ஏன் ஜீரோனா இதோட டைரெக்ஷன் ஒரே டைரெக்ஷன். அப்படின்னா ஜீரோ தான். ஆங்கிள் ஜீரோனா என்னது? சைன் ஜீரோ சைக்கிள் ஜீரோ ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் த ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ். ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டாரில் எப்படின்னு பார்ப்போம். அப்போ ஐஜேகே 3 வெக்டார் இருக்குது. இன் அக்கார்டன்ஸ் வித் த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் பிரகாரம் வலது ஸ்க்ரூ ரூல் ரைட்டா, வலது திருகு சட்டத்தின் பிரகாரம் பார்ப்போம். எப்படின்னா ஐஜே கூட வந்து பெருக்குது அப்படின்னு என்னது? அடுத்தது ஐக்கு ஜேக்கு எடுத்து கே தானே கிடைக்கும். ஐ ஜே மல்டிப்ளை பண்ண என்னது? கே கிடைக்கும். அப்போ ஜே கே கூட என்ன கிடைக்கும்? ஐ கிடைக்கும். அப்போ கே ஐ கூட எது இல்லையோ அது கிடைக்கும். ஏன்னா ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஐ இங்கே இருக்குது, இப்போ ஐ இங்கே இருக்குது, ஐ ஜே என்ன 90 டிகிரி தானே. அப்போ என்ன கிடைக்கும்? 1 தானே கிடைக்கும், கே கிடைக்குமா? இப்போ நீங்கள் எது வேணால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ ஜே கே, இப்போ ஜே கே என்ன கிடைக்கும்? ஐ கிடைக்குமா 90 டிகிரியா? அப்போ கே ஐ இந்த இருக்குது, கே ஐ என்ன கிடைக்கும்? ஜே கிடைக்குமா? அது ஜே ரைட்டா, பார்த்துக்கோங்க. ஆனால் ஐயா இருந்தால் ஜீரோ, ஜேயா இருந்தால் ஜீரோ, கேயா இருந்தால் ஜீரோ. இங்கே சைன் தீட்டெல்லாம் காஸ் தீட்டெல்லாம் மாறி இருக்கும். ஐயா இருந்தால் 1, ஜே கே இப்படி இருந்தால் ஜீரோ ரைட்டா. அப்போ இங்கே பாருங்கள். ஆல்சோ சின்ஸ் த கிராஸ் ப்ராடக்ட் இஸ் நான் கம்யூட்டேட்டிவ். கிராஸ் ப்ராடக்ட் வந்து கம்யூட்டேட்டிவ் கிடையாது ரைட்டா. ஏன் கிடையாதுன்னு முதல்ல சொல்லிட்டோம் இல்லையா. அப்போது அதாவது ஜேஐ, அதாவது ஜேஐன்னு என்னது? ஜே கேப் இன்ட்டு ஐ கேப் அப்படின்னு என்னது? சீக்வல் டு மைனஸ் கே கேப், ஏன்னா மைனஸ் கே கேப் வந்துடும் ரைட்டா. அடுத்து கே கேப் இன்ட்டு ஜே கேப் சீக்வல் டு மைனஸ் ஜே கேப் ரைட்டா. இது கம்யூட்டேட்டிவ் கிடையாது, அதனால தான் ஜே கேப். ஏன்னா ஈல்டு என்னது? ஐஜே கே வருதா மேலே? அங்கே பாருங்கள், ஐஜே சீக்வல் டு கே, ஜே கே சீக்வல் டு ஐ. அதனால் இது கம்யூட்டேட்டிவ் கிடையாது. அதனால் என்னது? அது ஜேஐ சீக்வல் டு ஜேஐ என்னன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. நல்லா பார்த்து இது ரெண்டு உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன். இங்கே ஏன் ஐ ஜே சீக்வல் டு கே போட்டிருக்கான், இங்கே ஜேஐ சீக்வல் டு மைனஸ் கே போட்டிருக்கான். விஷயம் புரியுது? ரெண்டு ஒன்று தான், ஆனால் வித்தியாசம் சைன் மாதிரி இருக்கா. ரெண்டே ஒன்று மட்டும் பார்த்து எடுத்து பாருங்கள் ரைட்டா. இப்போ ஐஜே நல்லா இருக்குங்க, ஐஜே சீக்வல் டு கே. அதே மாதிரி ஜே முன்னாடி போயிடுது, ஐ பின்னாடி வந்துடுது, மைனஸ் கே போடுறான். மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஐ ஐயிலேருந்து ஜேக்கு போகும்போது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு என்னது? பாசிட்டிவ் டைரக்ஷன். ஐஜே சீக்வல் டு கே. அதே மாதிரி ஜேலேருந்து இப்படி வரும்போது நெகட்டிவ் ரைட்டா. அதனால் ஜேலேருந்து இங்கிட்டு வருதா, ஜேலேருந்து இங்கிட்டு வந்தால் என்னது? ஜேஐ சீக்வல் டு மைனஸ் கே. அதேமாதிரி இங்கே பாருங்கள், கேஜேன்றது இந்த இருக்குது கே, இப்படி வருது, இப்படி வந்தால் மைனஸு ரைட்டா. கேஜே என்னது? என்ன வரும்? கேஜே ஐ வரணும், ஐக்கு என்னது? மைனஸ் ஐ. அடுத்து பாருங்கள், கேஜே சீக்கிரம் மைனஸ் ஐ. அடுத்து ஐக்கேன்றது இந்த ஐக்கே இப்படி போகுது. ரைட் ஹேண்ட் சைடில் போனால் மைனஸு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனால் ஆன்டி கிளாக் ப்ளஸ். இப்படி போனால் என்னது? மைனஸ் ஜே போட்டானா அதே இது இங்கே வாங்க. இது ரைட் ஹேண்ட் ஆன்டி கிளாக் ப்ளஸில் சுற்றணும். இப்போ ஐஜே இது ஐ ரைட்டா. இது ஐஜே இப்படி சுற்றினா பாசிட்டிவ். ஐஜேக்கு பதில் என்ன பண்ணால் ஐஜே சீக்கிரம் அடுத்தது என்னது? கே வந்துச்சா. அப்போ ஜேகே இப்படி வருதா, அதுக்கடுத்து ஐ வந்துடுச்சா. அதுக்கடுத்து கேஐ நல்லா பாருங்கள், கேஐ சுற்றுதா. அதுக்கே என்னது? ஐ என்ன? ஜே வந்துடுச்சா. இதே இந்த ஆன்டி கிளாக் வைஸ்லாம் பாசிட்டிவ், கிளாக் வைஸ் இப்படி சுற்றிச்சுன்னா நெகட்டிவ். அதுதான் சொல்கிறான். ஜே எங்கே இருக்குது? இந்த இருக்குது ரைட்டா. ஜேகே
ஐ ஜேஐ அப்படின்னா என்னது கே வரணும், கே மைனஸ் ஆயிரும். பார்த்துக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க. சரி, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ், இப்போ காம்போனன்ட்ஸை பார்ப்போம். இப்போ ஏஎக்ஸ்ஐ அப்படின்னு ஏஎக்ஸ்ன்றது காம்போனன்ட் ஆஃப் ஐ. அப்போ ஏஒய் ஜே, அப்போ ஜேவோட காம்போனன்ட் என்னது ஏஒய். அப்போ ஏஇஜெட் கே, அப்போ கேவோட காம்போனன்ட் ஏஇஜெட். இதெல்லாம் சேர்ந்து வெக்டார் ஏ, ரைட்டா? வெக்டார் ஏல தான் இருக்குது. வெக்டார் ஏல என்ன இருக்குது? ஏஎக்ஸ்ஐ ப்ளஸ் ஏஒய்ஜே ப்ளஸ் ஏகே கே ஏ கே, ரைட்டா? ரைட்டா, ஏ கே, ஆமாம், ஏகே ஏஇஜெட் எக்ஸ்ஒய் இஜெட் ஏஇஜெட் கே, ரைட்டா வரும். இதுதான் வருது. அதே மாதிரி பி எடுத்துட்டிங்கன்னா பிஎக்ஸ்ஐ பிஒய்ஜே பிஇஜெட்கே இதானே வருது. அப்போ இதுக்கு காம்பவுண்ட், ஐக்கு காம்பவுண்ட் என்னது ஏஎக்ஸும் பிஎக்ஸும், ரைட்டா? அப்போ ஜேக்கு காம்பவுண்ட் என்னது ஏஜேவும் ஏஜே ஐ ஒய்க்கு காம்பவுண்ட், ஜேக்கு காம்பவுண்ட் ஏஒய்யும் பிஒய்யும். இஜெட்டுக்கு காம்பவுண்ட் என்னது ஏஇஜெட் பிஇஜெட், ரைட்டா? இதை நம்ம இதுதான் என்ன பண்ணலாம் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காம்போனன்ட்ஸ். எதுக்கு காம்போனன்ட்டு அப்படின்னா இந்த இதுக்கும் காம்போனன்ட்.